வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி ஜே எக்ஸாமுடைய 2024 நடந்த எக்ஸாமுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ஏஎல்பி எக்ஸாமுடைய கரண்ட் அஃபேர்ஸ் முழுக்க பார்த்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இந்த வீடியோ அடுத்து இன்னும் ஒரு வீடியோ மட்டும்தான். 2 வீடியோவில் ஜே எக்ஸாமோட கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடும். ஸோ 2024 கூடியது இது பார்ட் 16. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மினிஸ்டர்ஸ் லான்ச்டு தி எலக்ட்ரானிக் மொபிலிட்டி ப்ரொமோஷன் ஸ்கீம் இன் மார்ச் 2024 டு ப்ரொவைட் ஷார்ட் டேர்ம் சப்போர்ட் டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். அதாவது மின்சார வாகனங்களுக்கு உதவி செய்வதற்காக, சரிங்களா, ஷார்ட் டேர்ம் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக எலக்ட்ரிக் மொபிலிட்டி ப்ரொமோஷன் ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க. அது எந்த அமைச்சகம் லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? அதோடைய நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டர் அடாப்ஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் 2 வீலர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் 3 வீலர்ஸ்ன்றதான் இதோட கான்செப்ட். சரிங்களா? எலக்ட்ரானிக் ரொம்ப வேகமாக இந்தியா பொல்யூஷன் இருக்குல்ல, ஏர் பொல்யூஷன் தப்பிக்கிறதுக்காக எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் நாடுறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த ஸ்கீமு. இப்போதைக்கு கரண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், தற்போதைய சுற்றுச்சூழல் அமைச்சர் யார் பார்த்தீங்கன்னா பூபேந்திர யாதவ். அதே நேரத்தில் கார்பரேட் அஃபேர்ஸினுடைய அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன். அப்புறம் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், சரிங்களா, கனரக தொழிற்சாலைகளுடைய அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டி குமாரசாமி. சரிங்களா? அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ், சாலை போக்குவரத்து அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதின் கட்கரின்றதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ் ஆஃப் விச் ஐஐடி ஹேவ் டெவலப்டு இன்னோவேட்டிவ் ஃபயர் ரெஸ்கியூ ட்ரோன் இன் 2024. சரிங்களா? புதிய வகை ஃபயர் ரெஸ்கியூ ட்ரோனை கண்டுபிடிச்ச ஐஐடி எது பார்த்தீங்கன்னா ஐஐடி தார்வாத்ன்றதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் இன்கரெக்ட் அபவுட் தி ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் 2024-25. கொடுக்கப்பட்ட எது தவறுன்னு சொல்லி கேட்குறாங்க. தவறானது எது பார்த்தீங்கன்னா இந்த 3வது தான். 20,000 நீட் பேஸ்டு பயோ இன்புட் ரிசோர்ஸ் சென்டர்ஸ் டு பி எஸ்டாப்ளிஷ். இது தவறு. சரிங்களா? ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், சரிங்களா, இது எந்த ஆர்டிகல் குறிப்பிடப்படுது பார்த்தீங்கன்னா, இது வேற ஒன்றும் இல்லை, பட்ஜெட். இந்தியாவோட பட்ஜெட் பட்ஜெட்ன்ற வார்த்தை இந்திய கான்ஸ்டியூஷனில் கிடையவே கிடையாது, இந்திய அரசியலமைப்பில். அதுக்கு பதிலாக ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ற வார்த்தை தான் இருக்கும். இது ஆர்டிகல் 112 குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு பட்ஜெட் யார் அறிமுகப்படுத்தினா பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டரான ஆர்கே சண்முகம் செட்டி தான் அறிமுகப்படுத்தினார். சரிங்களா? அடுத்து அதிகமான முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணிய அமைச்சர் யாரும் பார்த்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய் தான். 10 முறை இது வரைக்கும் பட்ஜெட் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? தாக்கல் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன். சரிங்களா? நிர்மலா சீதாராமன் 8 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. சீதாராமன் 8 டைம்ஸு. அடுத்ததாக முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டரான பி சிதம்பரம், தமிழ்நாட்டை சேர்ந்த பி சிதம்பரம் 9 டைம்ஸ் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, கபில் பர்மார் கிரியேட்டட் ஹிஸ்ட்ரி பை செக்யூரிங் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் மெடல் இன் விச் கேம் அட் தி பாரிஸ் பேரா ஒலிம்பிக் கேம்ஸ் 2024. மாற்றுத்திறனாளிகளுக்காக நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் கேம்ஸ் 2024 பாரிஸில் நடந்தது இல்லையா, அதில் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் எவர் மெடல் கபில் பர்மார் எந்த ஒரு விளையாட்டில் ஜெயிச்சிருந்தா பார்த்தீங்கன்னா, இந்தியா இதுவரை நடந்த ஒலிம்பிக்லேயே ஃபர்ஸ்ட் தடவை இந்த போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அது என்ன போட்டினா ஜூடோவில் தான் இந்தியா முதல் முறையாக கபில் பர்மார் இந்தியாவுக்கு பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த எடிஷன் பாரிஸ் பேராலிம்பிக் எடிஷன் 17வது எடிஷன். சரிங்களா? இதனுடைய ஸ்லோகன் என்ன பார்த்தீங்கன்னா, கேம்ஸ் வைட் ஓப்பன்றது இதனுடைய ஸ்லோகன். இதனுடைய மாஸ்கோட், சரிங்களா, இதனுடைய சின்னம் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரைஜஸ். இது ஒரு சிம்பிள் ஆஃப் லிபர்ட்டி. சரிங்களா? பிரெஞ்சு புரட்சியின் போது உருவாக்கப்பட்ட லிபர்ட்டி, ஃப்ராட்டர்னிட்டி அண்டு விஷயம் வருமே சகோதரத்துவமும் குறித்த சின்னம் தான் இந்த ப்ரைஜஸ். அடுத்ததாக இப்போது இந்தியாவினுடைய தற்போதைய பேராலிம்பிக் கமிட்டியினுடைய பிரசிடண்டாக இருக்கக்கூடிய யார் பார்த்தீங்கன்னா, முன்னாள் ஈட்டி எறிதல் வீரரான பேராலிம்பிக் ஈட்டி எறிதல் வீரரான தேவேந்திர ஜஜாரியா என்றவர் தான். அடுத்து பவானி தேவி. சரிங்களா? ஃபென்சிங் பொறுத்த வரைக்கும் ஃபென்சிங்னா வால்சண்டை, கத்திச்சண்டை இருக்கு இல்லையா, வால்சண்டை. இந்த வால்சண்டையில் இந்தியாவுக்காக முதல் முறை குவாலிஃபை ஒலிம்பிக்ஸ், டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ், சரிங்களா, நார்மல் ஒலிம்பிக் இருக்கு இல்லையா, அந்த ஒலிம்பிக்கில் 2020 இந்தியாவுக்காக முதல் முறை பங்கேற்றுக்கிட்ட பெண் யார் பார்த்தீங்கன்னா, ஃபென்சிங் போட்டியில் இந்தியாவுக்காக கலந்துக்கிட்டவங்க பவானி தேவி, ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபென்சர் டு குவாலிஃபை ஃபார் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020. அது மட்டும் இல்லாமல் இந்த பேரா ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ் இல்லையா, அது ஃபர்ஸ்ட் எப்போ நடந்து பார்த்தீங்கன்னா 1960 ரோம், இத்தாலி நாட்டினுடைய ரோம் தலைநகரம் ரோமில் தான் நடந்துச்சு ஃபர்ஸ்ட் பேராலிம்பிக் போட்டி. சரிங்களா? இந்தியா 1968 இந்த பேராலிம்பிக் போட்டியில் கலந்துக்கிறாங்க. அடுத்தது, இந்தியா ஹேஸ் ரெடியூஸ்டு வின்ஃபால் டேக்ஸ் ஆன் க்ரூட் ஆயில் to ₹2 per metric ton from 4,600 effective 17th August 2024. 17 ஆகஸ்ட் 2024 இந்தியா வின்ஃபால் டேக்ஸ் க்ரூட் ஆயிலுக்கு எவ்வளோ வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா ₹2,100 per மெட்ரிக் டனுக்கு ₹2,100 வின்ஃபால் டேக்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக, விச் டீம் கிளின்ச்டு தி
விச் டீம் கிளின்ச்சது இரானி கப் டைட்டில் ஃபார் த சீசன் 2024-25? ராணி கோப்பை. சரிங்க, இரானி கோப்பையை வந்து ரஞ்சி டிராஃபி ஜெயிச்ச டீமுக்கும் அது ரெஸ்ட் ஆஃப் இந்தியா டீமுக்கும் இடையில நடக்கக்கூடியதான் இந்த இரானி கோப்பை போட்டி. இந்த இரானி கோப்பை போட்டியை வந்து இந்த வருஷம் 2024-25 ஜெயிச்ச டீம் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை டீம் தான். சரிங்களா, இப்போ 2024 ரஞ்சி டிராஃபி வந்து 2023-24 வந்து வின்னர் யார் பார்த்தீங்கன்னா மும்பை டீம். 2024-25 வந்து மும்பை டீம் வின்னர் யார் பார்த்தீங்கன்னா விதர்பா டீம். சரிங்களா, அடுத்து சையத் முஸ்தாக் அலி டிராஃபி வந்து 2024 ஜெயிச்ச டீம் எது பார்த்தீங்கன்னா மும்பை. அடுத்ததாக வாட் வாஸ் த வென்யூ ஆஃப் 13th மினிஸ்டீரியல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இன் 2024? 13வது அமைச்சர்கள் அளவிலான கான்ஃபரன்ஸ். சரிங்களா, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் உலக வர்த்தக அமைப்பினுடைய 13வது அமைச்சர்கள் அளவிலான கான்ஃபரன்ஸ் வந்து எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா அபுதாபி, யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய அபுதாபியில் தான் நடந்துச்சு. சரிங்களா, இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து எந்த ஒரு அமைப்பை வந்து ரிப்ளேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா கேட், ஜென்ரல் அக்ரிமெண்ட் அண்ட் டேரிஃப்ஸ் அண்ட் ட்ரேட். உதாரணமாக வந்து இந்தியாவுடைய பிளானிங் கமிஷன் வந்து ரீப்ளேஸ் பண்ண அமைப்பு எது பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக். அதே மாதிரி வந்து இந்த வேர்ல்டு ஆர்கனைசேஷன் இல்லையா, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து அதனுடைய முன்னாள் அமைப்பான கேட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணி தான் உருவாக்கப்பட்டுச்சு. சரிங்களா, இது வந்து எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1 ஜனவரி 1995. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. இதோடைய டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 166. டைரக்டர் ஜெனரல் இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிகோசி ஒகுஞ்சோ இவேலா. சரிங்களா, இவங்க வந்து ஒரு பெண்ணை ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். டோட்டல் மெம்பர்ஸ் 166. அடுத்ததாக நேட்டோ வில் எஸ்டாப்ளிஷ் நியூ லேண்ட் கமாண்ட் இன் டேஸ் நியர் தி ரஷ்யன் பார்டர் இன் 2025 டு ஓவர்சி நார்த்தன் யூரோப்பியன் அண்ட் லேண்ட் ஆப்ரேஷன்ஸ் டியூரிங் பொட்டன்ஷியல் கான்ஃப்ளிக்ஸ். அதாவது ரஷ்யா பக்கத்தில் கூடிய எந்த ஒரு பகுதியில் வந்து நேட்டோ வந்து அதனுடைய புதிய லேண்ட் கமாண்ட் வந்து ஏற்படுத்தினாங்க பார்த்தீங்கன்னா ஃபின்லாந்து நாட்டில் தான் வந்து ஏற்படுத்தினாங்க. சரிங்களா, ஃபின்லாண்டு. இந்த நேட்டோ அமைப்பினுடைய ஃபுல் பேர் என்ன பார்த்தீங்கன்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் தான் இதனுடைய ஃபுல் பேர். இது வந்து எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1949 தான் உருவாக்கப்பட்டது. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ப்ரூசல்ஸ் நாட்டினுடைய தலைநகரம் பெல்ஜியமில் இருக்குது. சரிங்களா, அதனுடைய டோட்டல் மெம்பர்ஸ் எத்தனை பார்த்தீங்கன்னா 32. இப்போ கரண்ட்டாக 31st மெம்பராக சேர்ந்த நாடு எது பார்த்தீங்கன்னா ஸ்வீடன். 32வது நாடாக சேர்ந்தது எது பார்த்தீங்கன்னா ஃபின்லாந்து நாடு தான் வந்து நேட்டோ அமைப்பினுடைய 32வது உறுப்பினர் நாடு. அடுத்த கொஸ்டின், ஃபார் விச் மிஷன் இஸ்ரோ ஹேஸ் தி இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமிக்கல் ஃபெடரேஷன் அவார்டட் இஸ்ரோ த வேர்ல்டு ஸ்பேஸ் அவார்டு? வேர்ல்டு ஸ்பேஸ் அவார்டு வந்து இஸ்ரோ அமைப்புக்கு வந்து கொடுக்கப்பட்டது. அது எந்த மிஷனுக்காக கொடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா சந்திராயன் 3 மிஷனுக்காக தான் கொடுக்கப்பட்டது. இந்த மிஷன் வந்து எப்போ லான்ச் பண்ணப்பட்டது பார்த்தீங்கன்னா 14 ஜூலை 2023 தான் லான்ச் பண்ணப்பட்டது. இதோடைய லான்ச்சிங் ராக்கெட் பேர் என்ன பேர்னா LVM-3 M4. இதோடைய லேண்டர் நேம். சரிங்களா, லேண்டர் நேம் பேர் விக்ரம. இதனுடைய ரோவர் பேர் என்ன பேர்னா பிரக்யான். இது வந்து நிலவுடைய தெற்கு சவுத் போலில் தான் வந்து இது லேண்ட் ஆனிச்சு. அது லேண்ட் ஆன இடத்த வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து எப்போ என்ன அந்த இடத்த வந்து லேண்டிங் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த லேண்ட் ஆன இடத்த வந்து என்னன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா சிவசக்தின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அந்த லேண்ட் ஆன டேட் என்ன பார்த்தீங்கன்னா 23 ஆகஸ்ட் 2023. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நேஷனல் ஸ்பேஸ் டே வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இந்த மிஷனுடைய சந்திராயன் 3 மிஷன் டைரக்டர் யாரும் பார்த்தீங்கன்னா மோகனா குமார்ன்றவங்க தான். அடுத்ததாக ஆதித்யா L1 இந்தியாவுடைய சூரியனை பற்றி ஆராய்ச்சி பண்ணால் இந்தியாவால் செலுத்தப்பட்ட மிஷன் தான் வந்து ஆதித்யா L1. இது வந்து எப்போ லான்ச் பண்ணப்படுதுன்னா 2 செப்டம்பர் 2023. இதோடைய லான்ச் வெஹிக்கிள் பேர் என்ன பார்த்தீங்கன்னா PSLV C-57 தான் இதோடைய லான்ச் வெஹிக்கிள். அடுத்த கொஸ்டின், who was appointed as the new head coach of the junior men's hockey team in August 2024? இந்தியாவுடைய ஜூனியர் மென்ஸ் ஹாக்கி டீமுடைய ஹெட் கோச்சாக வந்து நியமிக்கப்பட்டவர் யார் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2024 பொறுத்த வரைக்கும் PR ஸ்ரீஜித்ன்றவங்க தான். இவர் வந்து இந்தியாவுடைய ஃபார்மர் கோல் கீப்பர். சரிங்களா, இந்தியன் மென்ஸ் ஹாக்கி டீமுடைய ஃபார்மர் கோல் கீப்பர். இவர் வந்து 2024 கரண்ட்டாக நடந்த அந்த ஒலிம்பிக் போட்டியில் வந்து இந்தியாவுக்காக இந்தியன் ஹாக்கி டீம் வந்து பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சாங்க. அதில் வந்து இதோட வந்து கோல் கீப்பரை வந்து இவர் வந்து விளையாடிருப்பார். அதோட வந்து தன்னுடைய ஓய்வு வந்து அறிவிச்சிருப்பார் PR ஸ்ரீஜித். சரிங்களா, இவர் வந்து PR Srijis, I think he is one of the flag bearers at the Paris Olympics final event. சரிங்களா, நிறைவு போட்டியில் வந்து இந்தியாவுடைய தேசிய கொடி ஏந்தி சென்றவங்கள மனுப்பாக்க அப்புறம் PR Srijis இவங்க 2 பேரும் வந்து இந்தியாவுடைய தேசிய கொடி வந்து நிறைவு போட்டியில் வந்து ஏந்திட்டு போனாங்க பாரிஸ் ஒலிம்பிக் 2024. அடுத்து இதனுடைய சீனியர் ஹாக்கி டீம் இந்தியன் ஹாக்கி டீமினுடைய கோச் யார் பார்த்தீங்கன்னா கிரேக் ஃபுல்டன்.
அடுத்து விமன்ஸ் ஹாக்கி டீமுடைய கோச் யார் பார்த்தீங்கன்னா ஹரீந்திரா சிங். அடுத்து ராணி ராம்பால்ன்றவங்க வந்து இந்தியாவுடைய விமன்ஸ் ஹாக்கி டீமுடைய ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பிளேயர். இவங்க வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் ஹாக்கி பிளேயர் டு வின் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு. அது இந்தியாவுடைய விளையாட்டுத்துறை கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருதான ராஜீவ் காந்தி கேல் ரத்னா வருது. இதை வந்து இப்போ மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா வருதுன்னு சொல்லி மாற்றிட்டாங்க. இதை வின் பண்ண முதல் இந்தியன் விமன் ஹாக்கி பிளேயர் யார் பார்த்தீங்கன்னா ராணி ராம்பால். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, which country gave the name Tana to the cyclone that hit India from the Bay of Bengal? இந்தியா வந்து தாக்கிய புயலான டானா புயலுக்கு வந்து எந்த கண்ட்ரி வந்து பேர் வச்சாங்க பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா நாடு தான் வந்து பேர் வச்சுருக்காங்க. இது வந்து எந்த பகுதியை வந்து தாக்கியது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஒடிசா அப்புறம் வெஸ்ட் பெங்கால் வந்து தாக்கியது. அடுத்து சைக்ளோன் ஃபெங்கல் வந்து தமிழ்நாடு அப்புறம் புதுச்சேரி வந்து தாக்கிய புயல். இது வந்து நேம் வந்து கொடுத்த நாடு இது பார்த்தீங்கன்னா இதுவும் சவுதி அரேபியாவில் தான் கொடுக்கப்பட்டது. அடுத்து சைக்ளோன் ரெமால் வந்து ஒடிசாவை தாக்கிய புயல். இது வந்து ஓமா நாட்டால் இந்த பேர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து சைக்ளோன் பிபர்ஜாய் வந்து குஜராத் மாநிலத்தை வந்து தாக்கிய புயல். இது வந்து பங்களாதேஷ் நாட்டினால இந்த பேர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து வாட் வாஸ் த வென்யூ ஆஃப் தி நேட்டோ சமிட் இன் ஜூலை 2024? நேட்டோ அமைப்பினுடைய சமிட் வந்து உச்சி மாநாடு வந்து ஜூலை 2024 எங்கே நடந்துச்சுன்னா அமெரிக்க நாட்டுடைய வாஷிங்டன் டிசியில் தான் வந்து நடந்துச்சு. 2024 இந்த நேட்டோ அமைப்பு நடத்திய மிகப்பெரிய லார்ஜஸ்ட் எக்ஸசைஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட பேர் வந்து ஸ்டெட்ஃபாஸ்ட் டிஃபெண்டர் 2024 தான். இதனுடைய செக்ரட்டரி ஜெனரல் இப்போதைக்கு கரண்ட் செக்ரட்டரி ஜெனரல் யார் பார்த்தீங்கன்னா மார்க் ரூட்டி. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.